அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். தற்போது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களினுடைய கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்த போகிறது. அதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் சில ராசிக்கு மோசமான விளைவுகளும் சில ராசிக்கு அதிர்ஷ்டமான சூழ்நிலையும் நிலவும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஆகட்டும் இல்லை கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றதும் புதிய யோகங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது கேதுவும் சூரியனும் இணைகிறதுனால புதிய யோகம் ஒன்று உருவாகிறது. இந்த யோகம் 12 ராசிக்காரர்கள் மத்தியில் தென்பட்டாலும் இந்த 3 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஆபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கு. தற்போது கிரகங்கள் நகரும் போது அவை சில யோகங்களை உருவாக்கும். இந்த கிரக இயக்கங்கள் சில ராசிக்கு நேர்மறையான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது செப்டம்பர் மாதம் பிறக்க இருக்க நிலையில பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவிருக்கிறது. கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவானும் சரி, அதே சமயம் கேது பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரகங்களினுடைய சேர்க்கை தற்போது நிகழவிருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதத்துல சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான விளைவுகளையும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்த போகிறது. அந்த வகையில் இந்த சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை ஆனது துரதிர்ஷ்டமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கையானது அசுபமான விளைவுகளை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர்களின் தன்னம்பிக்கை கணிசமாக குறையும். மேலும் அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. சாலை விதிகளை மீறுவதை தவிர்த்து கொள்ளுங்க. சில கடந்த கால ஆரோக்கிய பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படலாம், சிரமப்படலாம். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய துணையுடன் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. தங்கள் இருவருக்கும் இடையில வெளிப்படைத்தன்மையை பேணுவது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அவர்கள் துணையுடன் அனைத்து விதமான சண்டைகளையும் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். இதை நினைவில் வைத்து கொள்ள பாருங்க. ஏன்னா உங்களுடைய சண்டைகளை, அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகளை தவிர்க்கலை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரிவுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த முதலீடும் நீங்கள் செய்ய வேண்டாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இழப்புகளும் ஏற்படலாம். நண்பர்களிடையே ஈகோவை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது தங்கள் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு கவலைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படலாம். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அனைத்து விஷயங்களையும் அதி எச்சரிக்கையுடன் அணுக வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு சிறந்த வேலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வது, புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க சரியான நேரத்திற்காக இருக்கிறதோ ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இது பெரிய அளவிலான இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. அதே சமயம் உங்களுடைய நடத்தையில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று. தங்களின் வெளிப்படைத்தன்மை தங்களுடைய உறவுகளில் நம்பிக்கையை காப்பாற்ற உதவுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலையும்
சரி, வியாபாரத்திலையும் சரி, எந்தவித பெரிய அளவில் கொள்முதலை ஏற்படுத்துவதையும் அல்லது புதிய முயற்சிகளை மேற்கொள்வதையும் இல்லை புதியதான முதலீடுகளை மேற்கொள்வதையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்ப நிலவரம் அப்படி இல்லைன்னா உத்தியோகம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தொழில் 3 விஷயங்கள்லையும் நீங்கள் அதிகவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் கேதுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தங்களின் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படலாம். எந்த முடிவையும் தீவிரமாக ஆலோசித்த பிறகே எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படலாம். மேலும் திருமணமாகாதவர்களுக்கு சரியான துணை கிடைப்பது மிகவும் கடினமானதாகவே இருக்கும். தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அதிலும் கும்பராசிக்காரர்கள் பணம் மற்றும் முதலீடுகள் தொடர்பான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் ஒத்திவைக்க வேண்டியது அவசியம். குடும்ப பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், குழந்தை பிரச்சனைகள் போன்ற பல்வேறு வகையான கவலைகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம். ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகள் போலித்தனமாக இருக்கிறதும் இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஏமாற்றங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் யார்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே தங்களுக்கு பெயரையும் தங்கள் மீது பொறாமை அப்படின்ற குணத்தை ஏற்படுத்தி தங்களுக்கே அது வீண் பழி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையையும் உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. யார்கிட்டையும் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களையோ இல்லை எதிர்கால விஷயங்களையோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் அதி எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்துலேயுமே சரி அதி எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகவும் நேரிடலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில் பல்வேறு கவலைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியையும் இருக்காது. தற்போதைய வேலையை மாற்றக்கூடிய முடிவை நீங்கள் கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிறந்த வேலைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க சரியான நேரத்திற்காக காத்திருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னா இது ஒரு பெரிய அளவிலான இழப்புகளை தங்களுக்கு ஏற்படுத்தலாம். தங்களுடைய திருமணம் அப்படி இல்லைன்னா காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுடைய நடத்தையிலையும் பேச்சிலையும் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய வெளிப்படைத்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது, அதாவது வெளிப்படையாக பேசுறதும் வெளிப்படையாக நடந்து கொள்வதும் தங்களுடைய உறவுகளில் உங்கள் மீதான நம்பிக்கையை காப்பாற்ற உதவும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்க. தங்களுடைய வணிக ஒப்பந்தங்கள் இழப்புகளை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் உஷாராக இருக்க பாருங்க. எந்த ஒரு ரிஸ்க்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள பாருங்க. எந்த விஷயத்திலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது.
புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதிலும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் இக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையை விடுவது உங்களுக்கு சிறப்புக்குரியது கிடையாது. அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை இன்றைய காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.